Take a date, not bites. Lion dates nut bites. Lion date, not bites. அதிமுக ஆதரவாளர்களை செல்லமா ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்லுவாங்க. அந்த செல்லங்களோட கண்கள் எல்லாமே ரத்த கண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கும். அதிமுக தலைவர்களே இப்படி மோதுறத பார்த்தா. ஆமா, எப்போ எடப்பாடிக்கு எதிராக 1-2 தலைவர்கள் அந்த பக்கம் நின்று சண்டை போடுவாங்க. இப்போ எடப்பாடிக்கு எதிராக முக்கியமான தலைவர்கள்லாம் ஓரணியில இருக்கிறது ஒரு மாதிரி நம்ம பார்க்காத காட்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா நிச்சயமா அதிமுக ஆதரவாளர்களும் சரி, பொதுமக்களும் சரி ரசிக்க மாட்டாங்க. வரப்போற எலெக்ஷன் என்ன மாதிரி முடிவுகள் வரப்போகுதுங்கிறது நமக்கு இப்பவே தெரியுது. சரி, ஓகே. நேத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கோஷ்டி, வேலுமணி CV சண்முகம் ஒரு கோஷ்டியா இருந்து அந்த டிவிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுல ஆதரவும் எதிர்ப்புமா வந்திருந்தாங்க. வெளியில இந்த எடப்பாடி பழனிசாமி நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக, நாங்க கொறடா வச்சு உத்தரவெல்லாம் போட்டிருந்தோம், அந்த கட்சியை மீறி செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. CV சண்முகம் கோஷ்டி நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக. கொறடாவை அவர் எப்போ போட்டாரு? சட்டமன்ற குழு தலைவரை எம்எல்ஏக்கள் தானே தீர்மானிக்கணும், அது எங்க, அந்த தீர்மானம் எங்கன்னு கேட்டாரு. அதற்கு பிறகு என்னன்னா, நேத்து மாலையில எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதுல அந்த 17 மாவட்ட செயலாளர்களை பொறுப்புல இருந்து தூக்கி இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், அவர் தான் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் அந்த பொறுப்புல இருந்து தூக்கி இருக்காரு. தலைமை நிலைய செயலாளர், அதே மாதிரி கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் SP வேலுமணி, அவரையும் தூக்கி இருக்காரு. அமைப்பு செயலாளர் CV சண்முகம், விழுப்புரம் மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி 17 மாவட்ட செயலாளர்களை பொறுப்புகள் தூக்கி இருக்காரு. அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன பொறுப்புகள் இருப்பாங்கல்ல, அப்படி பாக்குறப்ப 26 பேரை நேத்து ஒரேடியா கட்சி பொறுப்புல இருந்து தூக்கி இருக்காரு. ஆனா கட்சியில இருந்து தூக்கல. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்படிதான் போவாரு. ஃபர்ஸ்ட் பதவியை பறிப்பாரு, அதுக்கப்புறம் கட்சியில இருந்து நீக்குவாரு. இதெல்லாம் நடக்கும். இப்ப தலைவர் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன நிலைமையில இருக்காரு, யாரு பக்கம் போறதுன்னு இருக்காரு அவரு. திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும் கிடையாது, செல்லூர் ராஜு, ஆனா RB உதயகுமார் கூட இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எடப்பாடி வீட்டுக்கு வந்ததா சொல்றாங்க. சோ அவரு எடப்பாடியார் பக்கத்துலதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா, இப்ப யாரு பக்கம் ரெட்டலை போகுது, யார் கொஞ்சம் வெயிட்டா இருக்காங்களோ அந்த பக்கம் மூவ் ஆயிக்கலாம்னு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக இன்னும் நிறைய முக்கியமான தலைவர்கள் பாப்போம் என்ன நடக்குதுன்னு வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் இப்ப CM ஆயிருக்கிறது விஜயா அஜித்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஓட்டு போறவ எப்படிமா ஓட்டு போறோம்னு கேட்டு போலாம்ல. அதனால அவருக்கு பாப்போம் அவர் எங்க வர்றாருன்ட்டு. சரி, இதெல்லாம் தாண்டி CV சண்முகம் இந்த கட்சி பொறுப்புல இருந்து தூக்கிட்டாருல எடப்பாடி, அதுல ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, ஒரு செயல் அப்படின்னா கட்சியிலிருந்து தூக்குறது மட்டும்தான். நீக்கம். என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசங்கிற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கவிதையெல்லாம் சொல்றாரு. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எப்படி எங்களை எல்லாம் நீக்கவே முடியாது, அப்படிதான் நீக்கிக்கிட்டு இருந்தாரு. எங்களால் நீக்க முடியாது, ஏன்னா நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக. ஏற்கனவே நிறைய பேர் நீக்கினாரு. OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், JCT பிரபாகர்னு. இப்ப எல்லாருமே அவரு முன்னாடியே MLA ஆயிட்டாங்க. ஒருத்தர் சபாநாயகரே ஆயிட்டாரு. அவர் முன்னாடி அமைச்சர் ஆயிட்டாரு, செங்கோட்டையன் அமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப அவர் முன்னாடிதான் எடப்பாடி பழனிசாமி பேசுற மாதிரி இருக்கு. அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையுமே கிடையாதுங்க, ஏத்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. பட் ஏத்துக்கல. இப்ப அவர் முன்னாடியே கெத்தா எல்லாருமே சட்டமன்றத்துல நீங்க பாத்துருப்பீங்க. OPS சபாநாயகர் ஆவாரான்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சிலபஸ்ல இல்லாத JCT பிரபாகர் ஆயிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, DMK உடைய நோக்கம் என்னன்னா அதிமுக அழிக்கிறது தான். அதுக்காகவே செயல்பட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பாருங்க எவ்வளவு தோல்வி இங்க நடந்திருக்கு. இப்ப தேர்தலுக்காக அவருடைய வேலையை விடுமுறை விட்டு இருந்தாரு. என்ன வேலைன்னா கட்சியில நீக்கிற வேலைய. இப்ப லீவ் விட்டதான் திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அவரோட மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருந்தாரு CV சண்முகம். ஆமா, நத்தம் விஸ்வநாதனும் பக்கத்துல இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குருவி தலையில பனங்காய வச்சா எப்படி தாங்கும், அந்த மாதிரிதான் மாஸ் லீடர்ஸ் இருந்த இயக்கம் இது. இவர் கையில கொண்டு போய் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தா அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு எப்படி விளங்குங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நேற்றுதான் தெரிஞ்ச நத்தம் விஸ்வநாதனுக்கு. அதானே, இப்போ 9 வருஷமா தெரியலையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் எலெக்ஷன் அப்ப கூட தெரியல நத்தம் விஸ்வநாதனுக்கு. இப்ப அந்த குருவிய தலையில பனங்காய வைக்க முடியாது, யார் தலையில வைக்க போறீங்க, அதை நீங்க எல்லாம் தான் வெயிட்டான தலைவர்களான பதிலுக்கு கேட்டாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் KP முனுசாமி, இவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரா இருக்காரு. ஒரு முன்னாடி OPS ஆதரவாளரா இருந்தாரு. அப்புறம் OPS வெயிட் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஆதரவாளரா மாறினாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் நோக்கி கேள்வி கேட்கிறாப்புல, இதுதான் மாற்று அரசியலா, மனசாட்சி அடகு வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஒரு பொதுச் செயலாளர் அவதூறா பேசுறாங்க, அவங்க வீட்டுக்கு எப்படி போகலாம்,
அவர் தான் தூண்டி விடுறாரு பின்னாடி இருந்துங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு KP முனுசாமி. 4ஆம் தர அரசியல்வாதின்லாம் முதலமைச்சர் அப்படி செயல்படுறாருலாம் விமர்சிச்சிருக்கிறாரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, சசிகலா திடீர்னு வந்து எல்லாரும் சாயந்தரம் எங்க வீட்டுக்கு பிரஸ் மீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே போயஸ் கார்டனே நேற்று வந்து பரபரப்பாக மாறிடுச்சு. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாருங்க ராமதாஸோட பூத்தா மமுக வந்து கூட்டணி வச்சாங்க, அந்த தோல்வி கூட அவங்கள வந்து ஒன்றும் பண்ணலை. பட் அதிமுகவும் திமுகவும் கூட்டணின்னு சொன்னோன்னா அவங்களால 4 நாள் சாப்பிட முடியலையா, தூங்க முடியலையா. அவங்க ஜெயிலில் இருந்த போது கூட நல்லா சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி ராமதாஸோட கூட்டணி வச்ச போது கூட நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையோட நல்லா தூங்கியிருக்கிறாங்க. இந்த இதை கேட்டவுடனே அது கனவுல கூட இந்த யோசனை வரக்கூடாது. எப்படி இது வந்துச்சு? திமுகவை எதிர்த்து ஆரம்பிச்ச இயக்கம் தானே அதிமுக. ஆனால் எடப்பாடி வந்து பேர் சொல்லாமல் அவர் பதவிக்காக அங்கே போய் திமுகவோட சேரலாம்னு நினச்சதே தப்பு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொல்கிறத ஜெயலலிதாவே கேட்டுப்பாங்க, அம்மாவே கேட்டுப்பாங்க, அதனால வந்து கேளுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளாம் ஒன்று சேர்ந்துட்டா நம்ம ஒரு கடல், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் வழி, எல்லாரும் வாங்கங்கிற மாதிரி. ஏன்னா வேலுமணி நேத்தே சொல்லிட்டாரு, சின்னம்மாவை சேர்க்கணும், டிடிவியை சேர்க்கணும்னு இவங்கள வந்து ஒன்று கூடுவோம் வாங்க அப்படின்றாங்க. ஆமா, அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு சகிப்புத்தன்மை இருந்ததுங்கிற மாதிரி ஒரு காரணமும் சொல்லியிருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அப்புறம் அமைச்சர் பொறுப்பு அவருக்கு தரல, அந்த லிஸ்ட்லயே இல்ல, அப்புறம் அவர் பேர் இல்லைன்னா எப்படி, அவர் ஏதோ ஆர்வ கோளாறுல பண்றாரு, நம்ம பெருந்தன்மையா நடந்துப்போம்னு சொல்லி நான் தான் அம்மாட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். உடனே அம்மா அவங்க அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அப்புறம் நானே கூப்பிட்டு அவரை பேசினேன், உங்க 2 பேரும் இவ்வளவு பெருந்தன்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு நன்றி இதெல்லாம் சொன்னாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து பொறுமையா சொன்னா கேட்டுப்பாங்க அம்மா, இப்போ உள்ளவர் வந்து கேட்டுக்க மாட்டேன்னு எல்லாரையும் போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு பொதுச் செயலாளர் அப்படின்னே சொல்றாங்க. பொதுச் செயலாளருங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்க கூட ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சிவி சண்முகமே அவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், ஆனா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு சபாநாயகரை 2 அணிகளும் போய் மீட் பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சார்பாக அகிரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம் எல்லாம் போய் நாங்க தான் ஒரிஜினல் அதிமுகன்னு இருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், அங்க ஒரு 5 அணி 6 அணி இருக்காங்க அங்க. ஆமா, அவங்க போய் நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக, நாங்க தான் சட்டமன்ற குழு தலைவர், நாங்க தான் போடான்னு 2 பேருமே வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. தெரிந்த முகங்கள் அந்த பக்கம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு சிவி சண்முகம். ஆமா, இப்ப பல இடங்கள்ல இப்ப SP வேலுமணியில ஓரம் கட்டப்பட்டவங்க எல்லாம் இப்ப புதுசா பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மக்களுக்கு அவங்களாம் அறிமுகமாகல இல்ல, இவங்களாம் அறிமுகமாகி மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கூட விளங்கி அவங்க வாக்கு கேட்டு மக்கள் வாக்கு போட்டு விளங்கிடும்ன்றீங்களா? அதான் என்ன நடக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவர் இப்போ புதுசா நிறைய பேரை போட்டிருக்காரு. இதுல வேற இன்னைக்கு முக்கிய ஆலோசனை கூட்டம்லாம் வச்சிருக்காரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டலாமாங்கிற ஒரு பிளானும் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து யார் யார் நம்ம பக்கம் இருக்காங்கிறதே அவருக்கு தெரியல, அதனால நம்ம கூப்பிட்டு வரவங்களாம் நம்ம பக்கம் டிசைட் பண்ணிக்கலாம்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போ RB உதயகுமார், OS மணியன் இவங்களோடலாம் சேர்ந்து பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக அலுவலகத்துக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா OPS வெளியே போனப்ப அவரோட ஆட்கள் உள்ள வந்து சூறையாடிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி குற்றச்சாட்டு வச்சாரு EPS. அந்த சம்பவங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, நான் உண்மை தொண்டன்கிறத சட்டப்படி நிரூபிச்சுட்டு தான் நான் கால் வைப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் போகமாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒன்லி பனையூர் பக்கம் தான் போவாங்க போல அவங்க. ஆமா, இப்ப சிவி சண்முகம்க்கு ஆதரவாகவும் பல ஊர்கள்ல இருந்தும் அதிமுக நிர்வாகிகள் வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் பல நிர்வாகிகள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இப்ப வந்து அதிமுக 2ஆ வந்து உடைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு 18-19 உடைஞ்சிருக்கு. ஆமா, அப்ப அமமுக வந்து பிரிஞ்சது. அப்புறம் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போனாங்க. தீபாவுடைய கணவர் மாதவன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போனாங்க. மாதவனோட டிரைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இப்படின்னு அது தீபாவோட டிரைவர் ஓகே அவர் வந்து ஆரம்பிச்சாரு. இப்படின்னு அந்த கட்சி வந்து சுதாகரன், திவாகரன் எல்லாரையும் சொல்லலாம், எல்லாம் ஒவ்வொன்றா உடைச்சாங்க. OPS கூட உடைச்சிட்டு வந்து வெளியே போனாரு. தனி கட்சி ஆரம்பிக்கலையே தவிர தனி சின்னத்துலாம் நின்னாரு. பட் இவங்க எல்லாமே வந்து தனி மனிதர்களா வந்து தெரிஞ்சாங்க. பட் இப்ப எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தான் இருக்காரு, இவங்களுமே முக்கியமான பொறுப்புல தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கட்சி 2ஆ உடைஞ்சிருக்குங்கிறது வெளிப்படையா வந்து தெரியுது. இது வந்து பிஜேபி நினைச்சதை நடத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஜோதிமணி கூட நேற்று தான் சொல்லியிருந்தாங்க, பிஜேபி எந்த கட்சி கூட கூட்டணி வைக்குதோ, எந்த கட்சி மேல ஆதிக்கம் செலுத்துதோ கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும். அதான் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா என்ன நடக்கும்? திமுக நடந்தது எதுவும் நடக்காது இல்ல. சரி பாப்போம் 31. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவெல்லாம் சொல்லிட்டு உடனே வெளிநடப்பு பண்ணி போனாரு. அதற்கு பிறகு முதல்வர் விஜய் அங்க பேசியிருந்தா கூட உதயநிதிக்கு பதிலாம் அவர் வந்து சொல்லவே இல்லை.
அதற்கு எக்ஸ் தளத்துல வந்து பதில் சொல்லியிருந்தாரு அவரு. எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்றாரு அதுல. பட் உதயநிதியும் இங்க பேர் மென்ஷன் பண்ணாம உதயநிதி எழுப்பின கேள்விகளுக்கான ஒரு பதிலாக தான் வந்து இருந்ததுல. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, 2006 திமுக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, இன்னும் நீங்க வந்து பாடம் கத்துக்கல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு விஜய். அதற்கு எக்ஸ் பக்கத்திலேயே பதில் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர். பேரவை விட்டு வெளியில போயிட்டு அறிக்கை கொடுக்குறீங்களான்னு ஆரம்பிக்கிறாரு அவரு. ஆமா, வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட் நீங்க வந்து சொல்றீங்க, ஆமா அப்ப இருந்துனாங்க, ஆனா எம்எல்ஏவை வாங்கியோ இல்ல குதிரை பேரை நடத்தியோ இல்ல கட்சியை பிளவுபடுத்தியோ இல்ல சோஃபா செட் அனுப்பியோ நாங்க வந்து பண்ணல. கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் நாங்க வந்து ஆட்சியில வந்து இருந்தோம். 5 வருஷம் நாங்க ஆட்சியை வந்து தாக்கு பிடிச்சோம். கூட்டணி கட்சிகளுக்கான அமைச்சரவையில இடம் கொடுக்கல, இதயத்துல இடம் கொடுத்தாரு அப்போதைய முதல்வர் கலைஞர். இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு பதில் வந்து சொல்லியிருக்காரு. கடைசியில் ஹேஷ்டாக் சோஃபா மாடல் வேற குறிப்பிட்டிருக்காரு. ஓ, திராவிட மாடல். இப்ப இந்த எதிர்கட்சியானோன்னா ஆளுங்கட்சியை சோஃபா மாடல்னு ஒரு இதுக்குள்ள கொண்டு வராங்க போல. அதே மாதிரி அந்த இன்னொரு பக்கம் வந்து உதயநிதிக்கு எதிராக பாஜக எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் நான் புகார் கொடுக்கணும், ஏதாவது கொடுத்தே ஆகணும்ட்டு அவரும் வந்திருக்காரு. ஆமா, சட்டமன்றத்துல சனாதனத்துக்கு எதிராக சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஸ்ரீதருவுமே அந்த கருத்துக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணி வச்சிருக்காரு இன்னைக்கு சோசியல் மீடியால. ஜோகோ நிறுவனரா? ஆமா. போஜராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உதயநிதி மீது நடவடிக்கை வந்து எடுக்கணும், மத நல்லிணக்கத்தை வந்து காக்கணும், இந்து உணர்வுகளை தொடர்ந்து புண்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. சிசிடி பிரபாகர் கிட்ட. இதுல இன்னொன்னு என்னன்னா, அதெல்லாம் அவை குறிப்புல நீக்கணும், இந்த மாதிரி எல்லாமும் வெளியில பாஜக காரங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பட் இது பார்ப்போம். இதுக்கப்புறம் ஏற்கனவே பல மாநிலங்கள்லையும் இதை வச்சு கேஸ் போட்டாங்க உதயநிதிக்கு எதிராக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி திமுக தோல்வி குறித்து ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. ஆமாம், நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகு கூட்ட போகிறாங்கல்ல, நடவடிக்கை எடுக்க போகிறாரா இல்லை சொன்னார்ல நான் வந்து இரும்பு குறம் கூட நடவடிக்கை எடுப்பேன், இப்போ தோல்விக்கு யார் மேலெல்லாம் பழி சுமத்த போறாரு, இப்போ கட்சி போஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்களோன்ட்டு தான் மாவட்ட செயலெல்லாம் பயந்து போய் தான் போயிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன் ஒருபோதும் மறையவே வந்து மறையாது, அது இயற்கையோட நியதி. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு அரசியல் வந்து திமுக அவ்வளவு சீக்கிரம் வந்து அழிக்க முடியாது, அதான் அரசியலோட நீதினு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நமக்கு கிடைச்ச வாக்குகளுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வாக்கு தான். 1989 நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சோம். அதே மாதிரி 91 2 தொகுதி தான் வந்து ஜெயிச்சோம். 96 ஆட்சிக்கு வந்தோம். 2001 37 இடங்கள் மட்டும் தான் ஜெயிச்சோம். 2006 திருப்பி ஆட்சிக்கு வந்தோம். 2011 39 இடங்கள் மட்டும் தான் வந்து ஜெயிச்சோம். அப்புறம் இப்ப 2026 பாக்குறப்ப 59 இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம். கடந்த கால தோல்வியை பாக்குறப்ப இது பெரிய தோல்வியா இல்ல, அதான் தோத்து போயிட்டு வார்த்தையை அவர் பயன்படுத்தல. ஆமா, அது வந்து தலைவரே தோத்துட்டாருங்கிறத அவர் சொல்லலங்க. ஆமா, 59 இடங்களை ஜெயிச்சிருக்கோம் நம்ம கட்சியாவே. கூட்டணியா பாக்குறப்ப 73 இடங்கள்ல நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். 2011 39 இடமா, 2031 இடங்கள். 2011 கூட்டணியா சொல்றாருன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி கூட அப்ப வரல, விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. இப்ப வாக்கு விழுக்காடுன்னு பாக்குறப்ப கூட நமக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் 3.52 தான் சொல்றாரு. இது திமுக கூட்டணி முழுக்க வாங்கின வாக்கு, டிவிகே தனியா வாங்கின வாக்கு பாக்குறப்ப அப்படி. பட் டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் இண்டிவிஜுவலா பாக்குறப்ப ஒரு 10% வித்தியாசம் இருக்கு. அதையுமே விஜய் அந்த அறிக்கையில வந்து கேட்டிருந்தாரு. எங்களை 66% மக்கள் 65% மக்கள் நிராகரிச்சிருக்காங்கன்னா திமுகவை 76% மக்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. பட் அதுக்கு உதயநிதி பதில் சொல்லல. சரி, திருப்பி ஸ்டாலினுக்கு வருவோம். அரசியல்ல மேடு பள்ளம்லாம் இருக்கதான் வந்து செய்யும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. சரி, இப்ப யார் மீது குறை சொல்லலாம் அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க. இந்த தோல்விக்கு நானே வந்து முழு பொறுப்பு ஏத்துக்கிறேன், இந்த தோல்விக்கு நான் தான் காரணங்கிறதையும் அவங்க தெளிய வச்சிருக்காப்புல. இதைத்தான் சி.வி. சண்முகமும் கேட்கிறாரு, தோல்விக்கு பொறுப்பேத்துக்குங்க பொதுச் செயலாளரா அப்படின்னு எடப்பாடியை நோக்கி. இது வந்து ஒரு கவர்ச்சி மாயாஜால சுனாமின்னு எடுத்துக்கலாம். நான் சுனாமின்னு சொன்னேன் அப்படின்னா அது வந்து ஏதோ சாகசமோ இல்ல பெரிய விஷயமோ நினைக்காதீங்க, அது ஒரு பேர் அழிவு தாங்கிறாரு. டிவிக்கே ஒரு பேர் அழிவுன்னு தான் வந்து குறிப்பிடுறாரு. ரொம்ப திருப்பி உற்சாகமா வந்து வேலை பாருங்க, பல நடைமுறைகள்லாம் நாங்கள் வந்து மாற்ற போகிறோம், பொறுப்புகளை வந்து மாற்ற போகிறோம். நம்ம கூடுதலாக வந்து இணையத்தில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. டீ கடையில் பேசுனது இனிமேல் சோசியல் மீடியாவில் முக்கியமாக ரீல்ஸில் பேசுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை தாண்டி என்னன்னா, அவங்க தோல்விக்கு காரணமே இந்த சோசியல் மீடியாவில் சில பேரை வச்சு எல்லாரையும் டார்கெட் பண்ணி அடிச்சது தானே அவங்களுக்குள்ள இன்டர்னலாக அதை பற்றியும் பேசினதா சொல்கிறாங்க. வாங்கியிருக்கோம். ஆமாம், திட்டமிட்டு ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்காம வந்து பிஜேபி மாதிரியே நடந்துக்கிட்டாங்க, நம்மளும் அதையே பண்ணிட்டோம்
பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சில பேர் ஃபீல் பண்ணி சொன்னதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, ஓகே, அந்த சோஃபா மாடல்ங்கிறது வந்து கேள்வி வந்து திருமாவை நோக்கியும் போயிருக்கு. ஏன்னா விஜய் அங்கே வரப்போறாரு, ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல அசோக் நகர்ல உள்ள விசிக அலுவலகத்துக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல 2 சோஃபா அங்க உள்ள போச்சு. ஸோ அதனால அது வந்து உங்க ஆஃபீஸ்க்கும் வந்துச்சு அப்படின்னா, இல்லை அந்த சோஃபா நாங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணது, அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது அந்த சோஃபா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அதை சொல்லலை எதிர்கட்சி தலைவருங்கிற மாதிரி. சிவிஸும் அதே கடையில் ஆர்டர் பண்ணிருக்காரு, அதே டிசைன்ல. அதான், அது வேற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு சிங்கிள் சோஃபா மாதிரி இருக்கு. அது எதுக்கு திடீர்னு வந்துச்சு என்னங்கிறதெல்லாம் ஒரு விஜய் வந்தா உட்கார்றதுக்கு வீட்டுல சோஃபா இல்ல போல வாங்கி போட்டாங்களா என்னங்கிறது தெரியல. ஏழ்மையான நிலைமையில இருக்கிற போல இருக்கு சிவி சண்முகம். சரி, ஆனா வந்து நமது அம்மா நியூஸ் ஜே எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எடப்பாடிக்கு எதிராக செய்திகள் போடுறாங்கன்னு அவங்க எடப்பாடியோட ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நமது அம்மாவோட ஆசிரியர் கல்யாண சுந்தரம் அந்த ஆசிரியர் பதவியிலிருந்து விலகி இருக்காரு. இதோட அதிமுக தான் உறுப்பினராக இருக்கேன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. எந்த அணின்னு நம்ம முடிவு பண்ணாம இருக்காரா? அது ஜே நியூஸுமே அந்த பக்கம் போயிடுச்சுங்க. சிவி சண்முகம் கிட்ட தான் இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய தகாஃபார் தான் அதிமுக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க கீர்த்தனா. அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு வெளியே ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து நம்ம எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் அவங்க வந்து ஊனமுற்றோருங்கிற மாதிரி அந்த பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை பயன்படுத்தி பேட்டி கொடுத்ததுனால அப்படி இருந்தவங்க கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்கன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து எதுவும் திட்டமிட்டோ இல்லை அப்படி சொல்லணும்லாம் சொல்லலை. அது வந்து அறியாமை செய்துட்டேன் தவறு, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதை அரசியலாக்க வேணாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னோட தாய் கூட ஒரு மாற்றுத்திறனாளி தான், அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே, அடுத்து டிவிகேல யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுக்க போறாங்க, அமைச்சரவையில இன்னும் யாரெல்லாம் இடம் பெற போறாங்க, இப்ப இருக்கிற அந்த 9 அமைச்சர்களும் என்ன இலாக்கா இந்த மாதிரி கேள்விகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் இருந்து பார்த்திருக்கோம். இப்போ 9 அமைச்சர்கள் என்ன இலாக்கான்னு இலாக்கா. பள்ளிக்கல்வித்துறை 10th ரிசல்ட்லாம் வரப்போகுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லாம அந்த ரிசல்ட் வரப்போதெல்லாம் பேசிக்கிறாங்க. பாப்போம் என்ன வரப்போகுதுன்ட்டு. இதுக்கிடையில முதல்வர் விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்து ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 58% இருந்தது, அதை 60% உயர்த்தியிருக்காரு. இதை தாண்டி வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே மீனவர் பிரச்சனையில ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ நீட்டு வந்து ரத்து பண்ணணும், இது ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவ கனவு வந்து பறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இப்போ நீட்டு லீக் ஆச்சு இல்லை, இது முதல் தவறு இல்லை, இந்த மாதிரி தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு நீட்டில், இதை ரத்து பண்ணணும் முற்றிலுமா அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி அவர் பதவியேற்றோடனே 3 கையெழுத்து போட்டாரு. அதுல குறிப்பா வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வரப்போறோம்னு சொல்லியிருந்தாரு. சேலம் மாநகர்ல இன்னைக்கு வந்து நடைமுறை வந்து படுத்திருக்காங்க. சேலம் கமிஷனர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஓகே, சிங்கப்பெண் திட்டத்துல படிப்படியா எல்லா மாவட்டத்திலும் அமல்படுத்துவாங்கன்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள்ல ஏற்கனவே ஒரு 717 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 21 வயசு கீழே இருக்கவங்க விற்க கூடாதுங்கிறத ஸ்ட்ரிக்டா உத்தரவு வந்து போட்டுருக்காங்களாம். உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டையோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ வாங்கி செக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு விற்பனை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க டாஸ்மாக் நிறுவனத்துல இருந்து. அதே மாதிரி 10 ரூபா கூடுதலா வாங்குறாங்கிற புகார் 2 ஆட்சியிலுமே இருந்தது. இந்த ஆட்சியிலையுமே அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மாநில வணிக கழகத்திலிருந்து அறிக்கை போயிருக்கு. யாரும் கூடுதலா வாங்கக்கூடாது, என்ன எம்ஆர்பி இருக்கோ அது மட்டும் தான் வந்து வாங்கணும், அப்படி இல்லாட்டி ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இதெல்லாம் தாண்டி ஃபிளையிங் ஸ்குவாடுமே வந்து போட்டிருக்காங்களாம். இனிமேல் எல்லாரும் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 ரூபா வாங்கி பாருங்க. ஃபிளையிங் ஸ்குவாடா, பறந்து பிடிப்பாங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி உளவுத்துறை ஐஜியா அஸ்ரா கார்கே நியமிச்சிருக்கு இந்த புதிய அரசு. ஓகே, அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கான திட்டத்தை திமுக அரசு சில திட்டங்கள் வச்சிருந்தாங்க. தவப்புதல்வன், புதுமை பெண், இந்த திட்டத்திலலாம் 1000 ரூபாய் போயிட்டு இருந்தது. அது வந்து முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டம்லாம் நான் வந்து உறுதியாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய். இப்போ அதுக்கு வந்து அந்த திட்டங்களுக்கான இப்போ பணம் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதில் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்துக்கு வந்து அது வந்து கூடிய விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லியிருந்தாலும் அதில் சில மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து என்ன மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்குது, 2500 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் வந்துகிட்டு இருந்த 1000 ரூபாயும் நிறுத்த பார்க்குறீங்களா, உடனடியாக கொடுங்கன்னு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. ஆனால் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி வருமா நாளைக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெள்ளை அறிக்கையை தரப்போறேன்னு சொல்லியிருந்தார்ல, வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு 1000 ரூபாய் பணம் போட போறாரால அது 2500 ரூபாய் மாற்ற போறாங்கிறது தெரியல. ஆனா வெள்ளை அறிக்கை தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க தலைமை செயலகத்துல. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக இருந்தார் PS ராமன், அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அவருக்கு பதிலாக விஜய் நாராயணன் அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க.
ஒவ்வொரு வீட்டுல மட்டும் இல்ல வழக்கறிஞர்லயும் ஒரு விஜய் தான் இருக்காரு போல. ஆமா, இப்ப அந்த ஆதரவு எடுத்தாங்கல்ல, பின்னாடி லாஸ்ட் ரூம் முழுக்க விஜய் தமிழன் பார்த்திபன் விஜய் ஃபுல்லா இருந்தது. விஜய் ஒரு டக்குன்னு டிக்கெட் அடிச்சிடறாங்க போல தெரியுது. ஆமா, இங்க ஜெயலலிதா இருந்தப்ப ஜெயக்குமார் இப்படிங்கறத வந்து டிக்கெட் அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கிறாங்க போல தெரியுது. ஓகே, இன்னைக்கு 3 பேர் சென்னை விமான நிலையத்துல சிக்கிருக்காங்க. வெளிநாட்டுல சிட்டிசன் ஆயிட்டாங்க. கூட இந்தியா சிட்டிசன் மறக்கல போல தெரியுது. சிட்டிசன் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கணும். பட் சப்மிட் பண்ணாம கொஞ்சம் வந்து இந்திய சிட்டிசன் மாதிரியே போய் ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க. திருப்பி அவங்க ஃபாரின் போறப்ப கையும் களவமா பிடிக்கப்பட்டிருக்காங்க. என்ன ஓட்டு போட்ட மையம் அழியவே இல்லை, ஓட்டு போட்டிருக்கீங்களா, ஏன் இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் கனடால சிட்டிசன் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் ஸ்ரீலங்கா, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியா. ஓஹோ, 3 பேர் இப்ப சிக்கி இருக்காங்க, ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. அதெல்லாம் தேவையா? ஆமா, வந்து வேற நாட்டுல குடியுரிமை வச்சுட்டு இங்க வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. சட்டப்படியே தவறு இல்ல. ஆமா, கண்டிப்பா தவறு தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு கொடூரமான விஷயம் திரும்பியும் தலைநகர் டெல்லியில நடந்திருக்கு. அங்க வந்து ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குற ஒரு சாதாரண குடிசை வீட்டுல இருக்கிற ஒரு பெண் வந்து ஃபேக்டரியில வேலை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து அங்க சரஸ்வதி விகார்னு சொல்றாங்க, அந்த பகுதியில வந்து ஒரு பஸ் நின்று இருக்கு. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட போய் டைம் என்னன்னு கேட்கலான்னு போயிருக்காங்க. டக்குன்னு அவர் வந்து பிடிச்சி இழுத்து பஸ்ஸுக்குள்ள ஏத்திட்டதாகவும் சொல்றாங்க. ஏத்தி அந்த பெண்ணை வந்து 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நிர்பயா கேஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டெல்லியில் வரிசையாக நிறைய நடக்குது. ஆனால் இப்போ உள்ள அந்த மத்திய அரசு, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் போலீஸ் இருக்காங்க, கண்ட்ரோல் இருக்காங்க. பட்டு பெண்கள் பாதுகாப்புங்கிறது அங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த இப்போ வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்கோம், அந்த பஸ்ஸோட டிரைவர் நடத்துனர்லாம் கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. அதே மாதிரி மணிப்பூரில் பிரச்சனைகள் ஒன்றும் ஓயவே இல்லை. நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 பாதிரியார்களை சுட்டு வந்து கொண்டிருக்காங்க. காங்போக்கி மாவட்டத்தில் குக்கி இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க இப்போ வலைசி தேடிட்டு இருக்காங்களா யார் சுட்டது அப்படிங்கிறத. அந்த பகுதியில் திருப்பி ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாயிருக்கு மணிப்பூர்ல. இதுவும் டபுள் இன்ஜின் பிஜேபி கவர்மெண்ட்டோட ஒரு ஃபெயிலியர் தான். ஆனால் அதெல்லாம் பேச மாட்டாங்க. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் டபுள் இன்ஜின் ஆட்சியை வந்து இப்போ அமைச்சிருக்கிறாங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அரசு, மாநில அரசோட கேன்டீன்ஸ் இருக்கு, அங்கே 5 ரூபாய்க்கு மீன் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இறைச்சி வெட்டுறதுக்கு பொது இடத்துல, தனி இடத்துல வெட்டக்கூடாது, வெளியில் வெட்டக்கூடாது, அந்த மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகளையும் இன்னொரு பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் மீன் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அங்கிட்டு ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து, அப்போதான் மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இது எதை நோக்கி இவங்க போறாங்கன்னு தெரியாம. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நீட்ல ஏகப்பட்ட ஸ்கேம், ஆள் மாறாட்டம் தொடங்கி பேப்பர் லீக் வரை நடந்திருக்கு. இப்போ அந்த பேப்பர் லீக்ல ராஜஸ்தான்ல இருந்து ஒரு 5 பேரை சிபிஐ வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னா, பிஜேபியோட யூத் விங்கை சேர்ந்த தினேஷ் பிவால் அப்படிங்கிற நபர். பிஜேபியில் இருக்கிறவங்களே லீக் பண்ணி பல லட்சம், பல கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா இதை நீட்டை வச்சு ஒரு பெரிய ஸ்கேமை மத்திய அரசே நடத்துதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. ஒருத்தர் தான் பிஜேபி சேர்ந்தவரா? அவர் பிஜேபி சேர்ந்தவர், அவரோட தம்பி, எல்லாம் 5 பேரும் தெரியல. ஆனா ஒருத்தர் தான் நிர்வாகியா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதை. இன்னொன்னா, இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறது சிபிஐ தான். சிபிஐயோட இயக்குனர் மாற்றப்படுவாரான கேள்வி இருந்தது. 1 வருஷத்துக்கு வந்து பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு பிரவீன் சூட்டுக்கு. ஏற்கனவே அவருக்கு 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. இப்ப திரும்பியும் 1 இயர் எக்ஸ்டென்ஷன். நல்லா பண்றாரு, கரெக்டா இவரே இருக்கட்டும், காலத்துக்கும் இவரே இருக்கட்டும்னு வச்சுக்குவாங்க போல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வந்து போயிட்டு அவரோட நெருங்கிய நண்பர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை போய் பார்த்துருக்கிறாரு. நண்பர் இங்க இருக்காருப்பா. அவர் இருக்காரு, இவருக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறாரு, அவருக்கும் வைக்கிறாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எதிரியா இருக்க வேணாம், ஒரு பார்ட்னர்ஸா இருப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் வந்து திறந்தே இருக்கணுங்கிறதுல 2 நாடுகளும் உறுதியா இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அங்க வந்து ரொம்ப ஜாலியா 2 பேரும் பேசிக்கிட்டு போற வீடியோஸ்லாம் வந்திருக்குது. என்னென்ன ஒப்பந்தம் போட்டாங்க என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படிதான் ஜி ஜின்பிங் நம்ம பிரதமர் மோடியை பார்த்துட்டு போனோம்னு என்ன பண்ணாரு நமக்கு தெரியும். மகாபலிபுரத்துல பார்த்துட்டு போனாரு. ஆமா, அப்புறம் ட்ரம்ப்புமே இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவாரு, நேத்திக்கு ஒன்று சொல்லியிருப்பாரு. அவரை கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஆமா, இதெல்லாம் தாண்டி சிங்கப்பூர் பிஎம் அந்த நாட்டு மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. உங்க சேர் ரொம்ப இறுக்கமா வந்து பிடிச்சிக்கோங்க, குளோபல் கிரைசிஸ் வரலாம் அப்படின்னு. ஆமா, ஒரு இக்கட்டான காலத்தை நோக்கி போறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் ரொம்ப டீட்டெயிலாவே பேசியிருக்காரு. ஆமா, சிங்கப்பூர் பிஎம் சொல்றதுல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் இப்போ உடனடியாக திறந்தா கூட இயல்பு நிலைக்கு திரும்பாது. ஸோ ஃபுட்டு, ஃபியூவல் எல்லாமே ஒரு ஷார்ட்டேஜாக தான் போக போகுது ஏஷியாவில் உள்ள எல்லா நாடுகளுக்குமேன்னு சொல்றாரு. ஏற்கனவே பிரதமர் மோடி நம்ம அலர்ட் பண்ணியிருக்காரு,
ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்க, இவி பைக் வந்து வாங்குங்க அப்படின்னு. இப்போ இன்னும் சில தினங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை உறுதியா ஏத்த போறாங்க, அது கன்ஃபார்மா தெரியும். ஆமா, குறைஞ்சது 5 ரூபா அப்படிங்கிறாங்க ஒரு லிட்டருக்கு. எங்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி லிமிடேஷன் கொண்டு வரலாம்லாம் சொல்றாங்க, ஒருத்தருக்கு இவ்வளவுதான் வந்து பெட்ரோல் போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு போகலாம்லாம் சொல்றாங்க. இது எப்பயோ வர வேண்டியது. இதெல்லாம் நம்ம பேனிக் ஆகிறதுக்காக வந்து நம்ம சொல்லல, அலர்ட்டா இருக்குன்றதுக்காக தான் வந்து சொல்றோம். அதனால ரொம்ப கவனமா உட்காந்துருக்கணும் நம்ம எல்லாருமே சேர்ல. முகத்தை மூடிக்கொண்டு முதல்வர் விஜய் வீட்டுக்கு சென்றது யார்? மக்களுக்கு தெரிய வேண்டும். பிரேமலதா. பக்கத்து சீட்டில் காமராஜ் திருன்னு முழிக்கிறாராம். சட்டமன்றத்துல வேணா நீங்க என்ன வேணாலும் பேசி போடலாம், இன்ஸ்டாகிராம்ல நாங்க தான் கில்லி அப்படின்றாங்க டிவி கேக்குறாங்க. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பேங்க்ல இருக்குமாமா. என்ன மாப்பிள்ள, சேவிங்ஸா? சேவிங்கா? லோன் மாமா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு, சன்ஃப்ளவருக்கு தமிழ்ல சூரிய பூன்னு தானே வரணும், ஆனா தமிழ்ல சூரியகாந்தி பூன்னு சொல்றோம். இதுல காந்தி எங்க இருந்து வந்தாரு? இன்னைக்கு யாருக்கு விருது அப்படின்னா எடப்பாடிக்கும் சிவி சண்முகத்துக்கும் தான். யாரு ஓஜி, ஒரிஜினல் கேங்ஸ்டர் யாரு அப்படின்னு ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக காரங்க. ஆமா, பாப்போம் யாரு ஓஜிங்கிறது போக போக தெரியும். நன்றி. Take it, date not bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion date not bites.